மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே
ஏசாயா ஆகமத்திலே 50வது அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் தட்டி தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தையை கேட்க என் காதை திறக்கின்ற இறைவன், இதோ இந்நேரத்திலே நம் செவிகளை திறந்திருக்கின்ற அந்த இயேசுவை தாராள உள்ளத்தோடு கற்றவர்களின், ஞானம் உடையவர்களின் நாவால் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்க உங்களை வரவேற்கின்றேன். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று சொன்ன அன்பு தெய்வம், நாம் வழி தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கையில், வாழ்விழந்து நலிந்து கொண்டிருக்கையில் நமக்கு நம்பிக்கையூட்ட இதோ திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி இருக்கின்றார். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று சொன்னவரின் பாதத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் அவர் நம்மை பசும்புல் வெளி மீது இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்வார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் கொண்டு வந்து தீர்ப்பு வழங்க கேட்டபொழுது, இயேசு யாருமே எதிர்பாராத ஒரு பதிலை, அதாவது உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று தீர்க்கமாய் தீர்ப்பு அளித்ததை கேட்டவுடன் அனைவரும் கூனி குறுகி செல்வதைத்தான் நற்செய்தியில் காண்கிறோம். இப்படி இறையேசு பாவிகளை அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கும் பாங்கு பாவிகளுக்கு புது வாழ்வு அளிப்பதாகவும், ஒருபோதும் யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்களை அவர்களில் கொண்டு வருபவையாகவும் இருக்கும். இத்தகைய நல்லவராம் நற்கருணை நாதரிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து ஒரு சில மணித்துளிகள் அவரில் சங்கமிப்போம். நம் முன்பு வீட்டிற்கும் நற்கருணை ஆண்டவரை இந்த பாடல் வழியாக ஆராதிப்போம். ஆராதனை 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 இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, அருள் பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே, அருள் பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே,
ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே. ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே. ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. உலகினரின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே. உலகினரின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே. பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே. பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே. ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே. ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 27, இறை வசனங்கள் 37 44 வரை. அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவர் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகின்றவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ராயலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும். நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பர்களே, இயேசுவும் நானும், இயேசு என்னோடு பேசுகின்றார். என்னை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை, உன்னில் நான், என்னில் நீ. நான் பெரிய கிறிஸ்து, நீ குட்டி கிறிஸ்து. நான் என் சிலுவையை ஏற்கிறேன்,
நீயும் உன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள். சிலுவையை ஏற்றுக்கிட்டு பேசிக்கிட்டே போலாமா? என்னுடைய பணி வாழ்வில், மகனே உன்னுடைய பணி வாழ்விலும் போதித்த போதெல்லாம் உனக்கும் எனக்கும் கிடைத்தது விமர்சனங்கள், அவமானங்கள், அவமதிப்புகள், நிந்தைகள், குற்றச்சாட்டுக்கள். உனக்கும் இவை நிகழ்ந்தன, எனக்கும் நிகழ்ந்தன. சிலுவையே அடிப்படையாக இருந்ததால் இவைகளை நான் பொருட்படுத்தவில்லை. நீயும் பொருட்படுத்தக்கூடாது. இந்த நிலையில் உன்னுடைய போதக வாழ்வில் உனக்கு 2 உண்மைகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, மௌனம், உள்ளார்ந்த மௌனம், அப்சல்யூட் சின்சியரிட்டி, நிறைவான உள்ளத்துடன் அனைத்து நிலைகளிலும் மௌனமாக இருப்பதே சிலுவை தாங்குவது ஆகும். என்னுடைய அந்த சிலுவை பயணத்தில் பரிசேயர்கள், தலைமை சங்கத்தார், கயபாஸ், அன்னாஸ், ஏரோது அனைவரும் என்னை ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஒரு சிலர் என்னை காப்பாற்ற பேசினார்கள். ஒரு சிலர் என்னை சாவுக்கு கையளிக்க நிந்தித்தார்கள். மற்றும் சிலர் என்னை ஏளனம் செய்தார்கள். இந்த நிலைகளிலெல்லாம் நான் மௌனம் காத்தேன். உன்னுடைய தவ காலத்தில் இத்தகைய நிலையில் உன்னை வாழ அழைக்கிறேன். இதில் ஒரு வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய உடலை பற்றி, உலகத்தை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது எல்லாம் மௌனம். ஆனால் மெஸ்ஸியாவை பற்றியோ, தந்தை இறைவனை பற்றியோ, இறை ஆவியை பற்றியோ அவர்கள் பேசும்போதெல்லாம் வெகுண்டு எழுந்து பேசினேன். இறை தன்மையை எதிர்க்கின்ற பொழுதெல்லாம் எதிர்த்தவனாக நான் இருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியே. அவ்வாறு வெகுண்டு எழுகின்ற பொழுது எல்லாம், பேசுகின்ற பொழுதும் ஒரு தாழ்ச்சியை கைப்பற்றினேன். புண்படாதவாறு உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற விதத்திலே அமைதியாக பேசினேன். ஆனால் எதிர்த்தேன். இறைவனுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது எல்லாம் மரணம் வருகின்ற வரை அதற்காக மன்றாடி எதிர்த்து பேசுவது என்னுடைய இயல்பு. இந்த பொது நிலை ஊழியனாகிய நீயும் என்னை போல சாதாரண காரியங்களில் மௌனமாகவும், ஆனால் இறை நிலைகளை பற்றி பேசுகின்ற பொழுது நிதானத்துடனும் பொறுமையுடனும் தாழ்மையுடனும் ஆனால் உறுதியுடனும் நம்பிக்கை இழக்காமல்
இறைவனுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு நீ பேச வேண்டும். எப்பொழுது மௌனம், எப்பொழுது பேசுதல், என் சிலுவையில் நீ கண்டு கொள்வாய். இரண்டாவதாக, என்னுடைய பாடுகளிலே உடலிலே அமைந்த பாடுகள் வேதனைகள் பெரிதே அல்ல. அந்த சிலுவையில் நான் தொங்குகின்ற பொழுது என்னுடைய இறைமையை, என்னுடைய தந்தையின் வல்லமையை அவர்கள் ஏளனம் செய்தார்கள். என்னுடைய வேதனைகளிலெல்லாம் ஆழமான வேதனை அதுவே. என்ன அப்படி சொன்னார்கள்? நீ கடவுளின் மகன் என்றால் உடனே இறங்கி வா. உன்னையும் அவ்வாறு ஏளனம் செய்வார்கள். இதுதான் என்னுடைய மாபெரும் வேதனை. சிலுவையில் அறையப்பட்டதோ முள்முடிப்பட்டதோ எதுவும் அல்ல. இந்த என் இறை தன்மையை, என் தந்தையின் இறை வல்லமையை ஏளனப்படுத்துகின்ற பொழுது கொதித்தது. இறங்கி வந்திருப்பேன். அன்று குருத்து ஞாயிறுக்கு முன்பாக அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினது போல இவர்களை விரட்டி அடித்திருப்பேன். ஆனால் செய்யவில்லை. காரணம், இறை நிலையை நிலைநிறுத்த முயற்சித்தாலும் இறை சித்தத்தை உணர்ந்து பாடுகளை ஏற்றதுதான் என்னுடைய பாடுகளின் ஆழமான தன்மை. அத்தகைய ஆழமான நிலையில் நிந்திப்பிலும் அவதூறிலும் எந்த நிலையிலும் உன் மன சம நிலையை இழந்து விடாமல் இறைவனுக்காக சிலுவையை எடுத்து முன்னேறிச் செல். நான் சென்றேன், என் வழியில் நீ வருவாயா என்று நம் ஒவ்வொருவரிடமும் அந்த இறைவன் இதோ கேட்கின்றார். ஆமென். மண்டியிடுவோம். இந்த வாரம் முழுவதும் யோவான் நற்செய்தியை படிக்கின்றோம். 8ஆம் அதிகாரத்திலே இயேசு 17 கேள்விகளை கேட்பார். யூதர்கள் 10 கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார்கள். அந்த நிலையில்தான் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை முன் கொண்டு வருகின்றார்கள். இயேசு தலை குனிகின்றார், தரையில் எழுதுகின்றார். ஏன்? என்ன காரணம்? ஒன்று, இத்தகைய பாவிகள் என் முன் நிற்பதா என்று தலை குனிவதாக ஏற்றுக்கொள்ளலாம். மற்றொன்று, கையும் மெய்யுமாக பாவத்தில் பிடிப்பட்ட அவள் தன்னை இழந்தவளாக, ஒன்றும் வாய் திறவாத மந்தையாக இருந்த அவளை தட்டி எழுப்ப வேண்டும். எழுந்திரு, உற்சாகமாக இரு, உன்னை தீர்ப்பிட மாட்டேன் என்கின்ற விதத்திலே மௌனம் காத்த அந்த இயேசு. ஆகையினால தான் அவங்கெல்லாம் போன பிற்பாடு மாதையை தீர்ப்பிடவில்லையா? பேச வைக்கிற இறைவன் இதோ அதே இறைவன் அத்தகைய விபச்சார நிலையில் பாவத்தில் இருக்கின்ற என்னை தட்டி எழுப்புகின்ற நேரம், அந்த பெண்ணை போல தைரியமாக யாருமில்லை ஆண்டவரே, நானே பாவி என்று என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரம் இது. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும்
உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்ற முதன்மையான கட்டளையையும், உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற இரண்டாவது கட்டளையையும் கடைப்பிடிப்பதில் அலட்சியம் காட்டியதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. திரு அவையின் கட்டளைகளில் முதன்மையான ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்காமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் திரு ஆன்மாவும் இறை இயல்பும் அடங்கியிருக்கிற அருட்சாதனமாகிய திவ்ய நற்கருணையை பக்தியுடன் பெறாத நேரங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள், ஞான மேய்ப்பர்கள் இவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்காத நேரங்களுக்காகவும் கீழ்ப்படியாமல் இருந்ததற்காகவும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்ததற்காகவும் பொறுப்பில்லாமலும் நேர்மை இல்லாமலும் இருந்ததற்காகவும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. வாழ்வில் வரும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் படைத்த இறைவனாகிய உம்மை மறந்து உம்மில் நம்பிக்கை வைக்காது அனைத்து பாவ சோதனைகளிலும் உம் அருளின் உதவியை தேடாமல் இருந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே.
அலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு சிலையென நிலைமையில் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தாய் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அறிந்து தொங்கிடும் காட்சி மனதில் நின்றார் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தாய் இயேசுவின் இயேசுவே, இதோ உம்மோடு நான். நீர் சொல்லியதை கேட்டேன். தவறுகளை உணர்ந்தேன். அவற்றை வெளிப்படுத்தினேன். தைரியம் பிறந்தது. இதோ உம்மை நோக்கி என் மனதை எழுப்ப விரும்புகிறேன். நீர் எனக்கு சொன்னதை விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு என்னுடைய வேண்டுதல்களை அந்த ஆயக்காரன் தன்னுடைய நெஞ்சை குத்தி கொண்டு சொன்னது போல இதோ எங்களுடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக உம் திருமுன் சமர்ப்பிக்க விரும்புகிறோம். ஏற்றருளும். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். உறவின் இறைவா, அன்பும் நட்பும் எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அனைவரையும் அன்பு செய்ய வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான இறைவா, நாங்கள் பிற நலத்தில் அக்கறை காட்டி அவர்களின் தேவைகள், உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் இவற்றை புரிந்து கொண்டு உதவி செய்திட தேவையான நல் மனத்தை தர உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உம் சித்தத்தின்படி நல்ல உடல் நலம் கொடுத்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபையை நல் ஆதியுடன் நடத்திட வரம் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் வளர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, மக்களை வழிநடத்தும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மனித உணர்வுகளை மதிக்கும் உயரிய பண்புகளை தங்கள் மனதில் நிறுத்தி
பொது நலத்தோடு ஆட்சி செய்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். உலக மாந்தர்களின் வாழ்வே இறைவா, உம் திருமகனின் தாகத்தை தணிக்க தங்களையே அர்ப்பணித்துள்ள இறை பணியாளர்களாகிய அன்பு பணியாளர் சபை, அருட்கன்னியர்கள், அருட்சகோதரர்கள், பொதுநிலை அன்பு பணியாளர்கள், இந்த சிசு பவனில் பணிபுரிபவர்கள், பராமரிப்பில் உள்ள குழந்தைகளை அனைவரையும் உம் கண்ணின் மணி போல பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, இதோ என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆணி பாய்ந்த கரங்கள், என் கையை வாழ்நாள் முழுவதும் உமக்காகவும் பிறருக்காகவும் உழைத்து காய்ப்பு காய்த்த கரங்கள். இரு கரங்களை பற்றுகின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவரே, எங்களால் நிற்க முடியவில்லை, முன்பாக மண்டியிடுகிறோம். எம் கரங்களை உம் ஆணி பாய்ந்த கரங்களின் இரத்தத்தால் புனிதப்படுத்தி எங்கள் உள்ளங்களை உம்முடைய இரத்தக்கரையாக மாற்றி அருளும்படி உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும் தேவா, மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். வாழ்க்கை நிலைகளை அனுபவித்த பின்பு தந்தையை பற்றி சிந்தித்து இளைய மகன் ஓடி வருகின்ற நேரம். வருவானா மாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் ஓடி போய் பார்க்கின்ற தகப்பன். இவ்வாறுதான் ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உள்ள உறவு இருந்திருக்கின்றது. அன்று அதோ ஓடி வந்தான், வார்த்தைகளை கொடுக்க விரும்பினான். தந்தை அரவணைக்கின்றார், உயரிய நிலைக்கு உயர்த்துகின்றார். இதோ இவ்வளவு நேரம் எங்களோடு உறவாடியதன் விளைவாக எங்களை அரவணைக்கிறீர். கணையாழிகளை தருகிறீர், உயர்ந்த ஆடைகளை தருகிறீர், காலணிகளை தருகிறீர், மகனாக மாற்றுகின்றீர், உரிமையுடையவர்களாக மாற்றுகின்றீர். இந்த நிலையில் நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களுடைய நன்றியை தாழ்பணிந்து சிரம் தாழ்ந்து உம்முடைய காலடியிலே எங்களுடைய நன்றி உணர்வுகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக உம் மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினீரே. இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி
இறைவா நன்றி நன்றி தலைவா. எங்களை அன்பு செய்து பராமரிக்கும் நல்ல ஆயனே, எங்களுக்கு கொடுத்த பெற்றோர், ஞான மேய்ப்பர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், நல் வழிகாட்டிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. அனைத்துலகையும் படைத்தாலும் இறைவா, மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களை மன்னிப்பவரே, சினம் கொள்வதில் தாமதிப்பவரே, எம் குற்றங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்தாதவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் ஆன்ம வாழ்வுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் உமது திருவுடல், திருரத்தம், திருவிவிலியம், திருவர் சாதனங்களை எங்களுக்கு பரிசாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை என்றுமே மறக்க மாட்டேன். உங்கள் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன் என்று கூறி பராமரித்து வரும் இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. பணி தொடர இவ்வுலகில் உள்ள பலதரப்பட்ட நோயாளிகள், கைவிடப்பட்டோர், முதியோர், ஆதரவற்றோர், ஊனமுற்ற பிள்ளைகள் இவர்களை முழுமன ஈடுபாட்டோடு பராமரிக்க நீர் தேர்ந்தெடுத்த அன்பு பணியாளர்கள் சபை அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரர்களுக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. 51வது சங்கீதத்திலே என் கையை பிடித்து கொண்டிருக்கின்ற இயேசுவே, உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது பேரன்புக்கு ஏற்ப எங்கள் மீது இதோ இன்று இறங்கி இருக்கின்றீர். இதோ இன்று உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்து இருக்கின்றீர். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படியாக என்னை கழுவி இருக்கின்றீர். பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி இருக்கின்றீர். வீட்டை தொடச்சு மாப்படிச்சு அடுத்து இன்னொரு தடவை தொடைக்கிறது போல இதோ ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் என்னை தொடைத்தீர், கழுவினீர், தூய்மைப்படுத்தினீர். நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இதே சங்கீதத்திலே 17வது வசனத்திலே நீர் கூறுகின்ற வார்த்தை, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. இயேசுவே, குற்றமுணர்ந்து தூய்மையாக்கப்பட இதோவும் முன் மண்டியிட்டிருக்கின்ற எங்களை நீர் அவமதிக்கவில்லை. இந்த மாபெரும் கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, என் தலைவரே, என்னை மீட்டவரே, என்னோடு பேசுகின்றவரே,
என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றவரே, இதோ இந்த ஆலயத்திலே மண்டியிட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் இதோ உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இவர்களின் உண்மை நிலை உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே. எந்த மனிதனும் வேண்டும் என்று தன்னை இழக்க விரும்புவது இல்லை. ஏதோ காரணங்களால் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. காப்பாற்றியருளும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் முழுமையாக நிதர்சனமாக தூய்மையாக இவர்களை மாற்றி நீர் விரும்புகின்ற அளவுக்கு தங்களையே புனிதப்படுத்தி தாழ்மையோடும் தகுதியோடும் உம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரத்தை தரும்படியாக உம்மை மன்றாடி உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, ஆண்டவரே, இந்த யூபிலி ஆண்டையிலே அனைத்துலகும் திருப்பயணத்திலே இருப்பது போல எங்களுடைய வாழ்க்கையையும் திருப்பயணத்திலே இணைத்தருளும். எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தியருளும். நாங்கள் எங்களையே உணரச் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய காவல் தூதர்கள் எங்களை தூண்டி எழுப்புவார்களாக. எங்களிலே இருக்கின்ற தூய ஆவியானவர் என்றுமே இதுதான் வழி, இதிலே செல் என்று கூறுவதை இந்த யூபிலி ஆண்டில் திருத்தந்தையோடு சேர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு வரம் அருள்வீராக. என்றென்றும் உம்முடைய திருநாமம் போற்றப்படுவதாக. உம்முடைய அருளும் ஆசியும் இரத்தமும் வார்த்தையும் எங்களோடு இருந்து எங்களை என்றும் புனிதப்படுத்துவதாக. ஆமென். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தியாகத்தின் மாதாவே, சிலுவையில் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. யாகுரமாரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவையில் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை நீத்து கல்வனை போல் கழுமரத்தில் கண்டதனா. மாமரியே,